28ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 வருடம் எங்களுடைய திருச்சபை ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஓகே, இன்றைய தேவ செய்தி வேதத்தை நல்லா வாசிச்சு வேதத்தை நல்லா தியானிச்சவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். ஆனால் வேதத்துல இல்லாத ஒன்றை நான் பேசுவது கிடையாது. வேதத்தில் இருக்கிற வேதாகம ஆதாரத்தோடு உங்களுக்கு ஒரு காரியத்தை இன்றைக்கு நிரூபிப்பதோடு சேர்ந்து அதை காண்பித்து கொடுக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். அதே வேளையிலே இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் என்ன காரியத்தை பேச விரும்புகிறார் என்பதை நாம் கவனித்து பார்ப்போம். ஓகே, இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு விடயம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 6வது வசனம் 11வது வசனங்களை வாசிக்க தேவையில்லை. நீங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், நீங்க பார்த்து கொள்ளுங்க. இந்த வசனங்கள் சொல்லுகிறது, வேதாகமத்திலே இருக்கின்ற சம்பவங்கள், வேதாகமத்திலே இருக்கின்ற கதைகள் ஒவ்வொன்றும் கடைசி நாட்களிலே வாழ்கின்ற எனக்கும் உங்களுக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி அது எழுதப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கின்ற திருச்சபைக்கு எழுதும் பொழுது இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். யூடியூப்ல கூட, எங்களுடைய இந்த யூடியூப் சேனல்ல கூட இந்த செய்தி இருக்கிறது. வேதாகம சம்பவங்கள் நமக்கு எச்சரிப்பு என்கின்ற தலையங்கத்திலே நான் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறேன். அதை நீங்கள் வேணுமானால் எடுத்து கேளுங்க. அதுல இன்னும் அநேக சத்தியங்கள், அநேக ரகசியங்கள் அதிலே இருக்கிறது. ஓகே, எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஈசாக்கை தெரியும்? கையை மட்டும் ஏத்து காட்டுங்க. ஈசாக்கு தெரியுமா? கூலாவடியில சைக்கிள் கடை வச்சுக்கிற ஈசாக்கு இல்ல. வேத புத்தகத்துல ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கு தெரியாதாமே? சிஸ்டருக்கு தெரியாதா? என்ன பிரதர் தெரியுமா? ஈசாக்கு தெரியும் தானே? ஓகே, ஈசாக்கு உங்களுக்கு தெரிஞ்சதால எனக்கு சந்தோஷம். ஓகே, ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றான். கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்ற கதை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதா? பாஸ்டர் அம்மா தெரியும். ஓகே, உங்களுக்கு தெரியுமா? ஓகே, கர்த்தர் ஏன் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார்? யாராவது ஒருவர் பதில் சொல்லுங்க. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். என்ன தெரியாதா? என்ன வானத்திலிருந்து ஆண்டவர் சொன்ன இடத்துல அவர் இருந்ததால அவரை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். சரிதானே? ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. என்னது உண்மை? வேதத்திலையும் அப்படித்தான் இருக்குது. ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? ஏன் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆண்டவரே தள்ளப்பட்டார் என்பதை நான் உங்களுக்கு இன்றைய நாளிலே காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். இன்னைக்கு அநேக வசனங்கள் எல்லாம் நீங்க புரட்ட வேண்டியிருக்காது. வெறும் ஆதியாகமத்துல 26வது 25வது அதிகாரத்துக்குள்ளேயே இந்த ரகசியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆகையினால நீங்க என்னோட சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்க வாசிப்போம். நீங்க எடுங்க, நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறபடியினால் நான் வாசிக்கின்ற பொழுதுதான் அந்த வாசிக்கிற வசனம் அதை பிறகு பார்க்கிறவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நீங்க அங்கிருந்து வாசிச்சீங்கன்னு சொன்னா அது இந்த மைக்கில் விளங்காது. அதனால எதை வாசிக்கிறாங்கன்று அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். என்ன கவனிங்க. இப்ப ஈசாக்கட காலத்துல என்ன நடக்குதுண்டா, ஆபிரகாமின் காலத்துல உண்டான பஞ்சத்தை போல இன்னும் ஒரு பஞ்சம்
ஈசாக்குடைய நாட்களிலே ஏற்படுகிறது. சரிதானே? ஆவியானவர் இந்த வசனத்தை வேதத்திலே எழுதும் பொழுது, இந்த ஆதியாகமத்தை எழுதினவர் மோசே. மோசே இந்த ஆதியாகமத்தை எப்பொழுது எழுதினார் என்றால், முதல் தடவை அவர் சீனாய் மலைக்கு போய் இறங்கி வரும் பொழுது இவர்கள் கண்டுக்குட்டியை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கற்பலகையை தூக்கி கீழே இறங்கி உடைத்து போட்டார். சரிதானே? இரண்டாம் தடவை ஆண்டவர் என்ன செய்தார்? கர்த்தர் சொன்னார், வா மலைக்கு என்று சொல்லும் பொழுது மோசே மலைக்கு ஏறி போனார். மோசே மலைக்கு ஏறி போகும் பொழுது இவர் காத்து கொண்டிருந்தார். என்னென்று? ஆண்டவர் மீண்டும் இந்த கற்பலகையை எழுதி கொடுப்பார் என்று இவர் காத்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் சொன்னார், இனி நான் எழுத மாட்டேன் மோசே, இனி நீ எழுது என்று சொல்லி மோசேக்கு எழுதும்படிக்கு எழுதுகிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வேளையில தான் ஆண்டவர் மோசேக்கு சிருஷ்டிப்பை காண்பிக்கிறார், நோவாவின் வெள்ளத்தை காண்பிக்கிறார், காயின் ஆபேலினுடைய சம்பவத்தை காண்பிக்கிறார். அவர் என்னத்துல காண்பிச்சார் எனக்கு தெரியாது. அவர்கிட்ட ப்ரொஜெக்டர் இருந்ததா, எல்இடி இருந்ததா, இல்ல பெரிய டிவி இருந்ததா எனக்கு தெரியாது. ஏனென்றா ஏன் எனக்கு தெரியாது? விலங்கல்ல. அந்த காலத்துல விஞ்ஞானி இல்ல. ஏன் எனக்கு தெரியாதுண்டா, நான் சீனாய் மலைக்கு போகல, மோசே தான் போனவன். அதால மோசேக்கு தான் தெரியும். அப்ப எழுதும் பொழுது ஆவியானவர் தானே. வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது இல்லையா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கு. அப்ப ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இந்த இடத்துல ஆவியானவர் குறிப்பிட்டு பேசுகிறார். ஓகே, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை நீங்க எங்க வாசிக்கலாம் என்றால், ஆதியாகமம் 16வது அதிகாரம் என்று நினைக்கணும், 12வது அதிகாரத்துல நீங்க அதை வாசிக்க முடியும். சரிதானே? அதை நீங்க பிறகு வாசிச்சு பாருங்க. ஆனா ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல இருக்கிற அந்த பஞ்சத்தை குறித்து, அந்த பஞ்சத்தின் பொழுது ஆபிரகாம் என்ன செய்தார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் பஞ்சம் வரும் பொழுது எங்கே இருந்தார் என்றால், அப்ப அதற்கு வாசிக்கத்தான் வேணும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை கவனிங்க. ஆபிரகாம் பஞ்சம் வரும் பொழுது எங்கே இருந்தார் என்றால், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இப்ப ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், அவர் கல்தேயர் நாட்டுல இருக்கிறார். சரிதானே? கல்தேயர் என்றா என்ன அர்த்தம்? அவர்கள் விக்கிரகங்களை உண்டாக்குகிறவர்கள். பாபிலோன் நாட்டிலே, பாபிலோனிய தேசத்திலே, மெசொப்பொத்தேமியா நாட்டுல, சரிதானே? அந்த நாட்டுக்கு பல பெயர்கள் உண்டு. மெசொப்பொத்தேமியா என்று சொல்லுவாங்க, பாபிலோன் என்று சொல்லுவாங்க, பாபேல் என்று சொல்லுவாங்க. சரிதானே? இந்த நாட்டுல இருக்கும் பொழுது இவர் கல்தேயா என்கின்ற பிரதேசத்தில் இருக்கிறார். இந்த கல்தேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் விக்கிரகங்களை உண்டு பண்ணி வழிபடுகிறவர்கள். நம்மட பாஷையில சொல்லணும்டா ஆசாரியர்கள் இல்ல, கோயில்ல விக்கிரகம் செய்கிறவர்கள் ஆசாரியர்கள் தானே, வழிபடுகிறவர்கள், சாத்திரம் பார்க்கிறவர்கள். சரிதானே? இவரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆபிரகாமுக்கு அவருக்கு கஷ்டம் இருக்கல்ல, அவர் நல்ல செல்வ செழிப்போடு தான் இருந்தார், வசதியோடு தான் இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு குறைபாடு இருந்தது. என்ன? அவருக்கு சந்ததி இல்லை, பிள்ளை இல்லை. அதனால தேவன் அவருடைய அந்த காரியத்தை அவருக்கு வைத்து காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றார். இவர் காண்பிக்கும் தேசத்துக்கு வருகிறார். நீங்க 12வது அதிகாரத்துல அதை வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து வாசி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப இவர் தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு வருகிறார்.
வந்த பொழுது அந்த தேசத்துக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. 12:6 வாசிக்கிற சீகேம். சீகேம் என்னும் இடத்துக்கு ஆபிரகாம் வரும் பொழுது கர்த்தர் பேசுகிறார். பேசி சொல்லுகிறார், இந்த இடத்தை தான் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்னேன் என்று. இவர் சீகேம்ல இருந்தாரான்னு பார்த்தா சீகேம்ல இருக்கல்ல, கர்த்தர் அங்கதான் பேசினார். இவர் சீகேம்ல இருந்து என்ன செய்தார் என்றால் பெத்தேலுக்கு போனார். பெத்தேல் எப்படிப்பட்ட ஒரு இடம் என்றால் அது ஒரு மலை பிரதேசம். அந்த மலை பிரதேசத்துல இவர் போயிருந்தார். ஏன் மலை பிரதேசத்துல இருந்தார் என்றால் சீகேம் என்பது ஒரு 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 சமநில பூமி, சரியா? புவியியல் ரீதியா அது சமநில பூமி. ஆனால் பெத்தேல் என்பது மலை பிரதேசம். இப்ப இந்த வக்கைக்கு உண்மையாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு 10 லட்சம் தந்து, ஏன் இந்த வக்கைக்கு இங்க இருக்கிறீங்க, போய் எங்கேயாவது இருங்கள வேண்டாம், எல்லாரும் என்ன செய்வோம், நுவரலியா கண்டிக்கெல்லாம் போவோமே, நல்ல குழுன்னு இருக்கும். காசு இருக்கு தானே, எங்கேயாவது ஒரு இடத்துல போயாச்சு, வீடு எடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு, இருக்கலாம் இல்லையா? அப்ப இந்த ஆபிரகாம் என்ன செய்தார், பெத்தேல் மலை பிரதேசத்தை தெரிந்து கொண்டார், சரிதானே? அப்ப அங்க இருக்கும் பொழுது அங்கே ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தின் பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் எகிப்துக்கு போனார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சரியா? பெத்தேல் என்பதனுடைய அந்த ஊரினுடைய பெயர் பெத்தேல், அதனுடைய அர்த்தம் தேவனுடைய வீடு. பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன், சரிதானே? எபிரேய மொழியிலே பெத்தேல் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய வீடு. இவர் என்ன செய்தார், ஆபிரகாம் தேவனுடைய வீடை விட்டு எகிப்து எதற்கு ஒப்பாக இருக்கிறது, உலகம். எகிப்து எதற்கு ஒப்பாக இருக்கிறது, நம்மட பாஷையில சொல்ல போனா கட்டார். பாஸ்டர் கட்டார்ல இருக்கிறால இங்கிருந்து கட்டாருக்கு ஓடுறாக்களை பத்தி நான் பேசுறேன். அவர் அந்த சகோதரியிட கணவன் கட்டாரில் ஒரு திருச்சபை வைத்து அவர் ஊழியம் செய்யறார், ஒரு ஊழியக்காரன். அவருக்கு அழைப்பிருக்க அங்க இருக்கிறார். அழைப்பு இல்லாம ஓடுனா அது வேற பிரச்சனை, சரிதானே? நாங்க அங்க போவோம், நமக்கு இது எகிப்து, கட்டார், துபாய், சவுதி அரேபியா, இப்போ லேட்டஸ்டா நிறைய நாடு சேர்த்திருக்காங்க, ரஷ்யா, ரோமானியா. ரோமானியாவுக்கு போய் இப்ப அண்மையில் ஒரு செய்தி கேள்விப்பட்டது, யாரோ ஒருவர் அடிச்சு கொண்டு போட்டாங்களாம். ரஷ்யாவுக்கு வேலை வாய்ப்பு கூட்டி கொண்டு போய் என்ன செய்யறாங்களாம், ரஷ்ய ராணுவத்துல சேர்த்து விடுறாங்களாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா பிரதர்? இதெல்லாம் நடக்குது உலகத்துல. அப்ப நாங்க என்ன செய்யற, பஞ்சம் வந்த பொழுது ஓடுவோம். நீங்க நினைக்க வேணாம், நானும் ஓடுனால் தான் ஒரு காலத்துல. என்னுடைய மனைவிட்ட கேட்டு பாருங்க. நான் அந்த முதல் இலங்கையில பொருளாதார பிரச்சனை வந்த பொழுது, அப்ப பொருளாதார பிரச்சனை வர ஆரம்பிக்குது. பெட்ரோல் எல்லாம் அந்த நேரம் இல்லாம போகல, நாம வெளிக்கிட ஆரம்பிச்சோன்னே தான் பெட்ரோல் இல்லாம போனேன். நானும் என்ன செஞ்சேன்டா, அந்த நேரம் நான் என்ற பாட்டுல ஆண்டவர வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் விட்டு போட்டு 4 லட்சம் ரூபாய் கடனை வேண்டி நான் என்ன செய்தேன், துபாய்க்கு போக வலிக்கிட்டேன். துபாய்க்கு போக வலிக்கிட்ட நான் துபாய்க்கு போன நாண்டு கேட்டா போகல. ஏர்போர்ட்டுக்குள்ள போய் அந்த டிக்கெட் போர்டிங் பாஸ கூட நான் எடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு, ஆனா அந்த 4 லட்சம் கடன் வேண்டுனே, அந்த 4 லட்சத்துக்கு வட்டி மட்டும் நான் கட்டியிருப்பேன். எத்தனை லட்சம், 4.5 லட்சத்துக்கு கிட்ட போயிடுச்சு வட்டி மட்டும் கட்டி கட்டி கட்டி. நானும் ஓடுனேன் தான், உங்கள மாதிரி தான், சேம் பிஞ்ச் கிட்ட இருந்தா கிள்ளி இருப்பேன் எல்லாரையும். அப்ப ஆபிரகாம் என்ன செய்தார், போனார். இப்ப ஈசாக்கு என்ன நடக்குதுன்னா, ஈசாக்கின் நாட்களிலேயும் அதே விதமான ஒரு பஞ்சம் உண்டானது. ஈசாக்கும் என்ன செய்ய பார்க்கிறார், இப்ப எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க அந்த பகுதியை? ஈசாக்கு என்ன செய்தாராம், அவர் எகிப்துக்கு போகல, அவர் என்ன செய்தார், 26:1 சொல்லுகிறது, பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனார். இப்ப இந்த கதையை, இந்த சம்பவத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும், சரியா? இப்ப இவர் எங்க போகிறார், ஈசாக்கு கேராருக்கு போகிறார். கேராருக்கு போக முதல் அங்கே இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, ஆதியாகமம் 25:11 கவனிங்க. 11
ஓகே, நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். லஹாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தார். ஈசாக்கு கேராருக்கு போவதற்கு முன்பு அவர் லஹாய் ரோயி என்கின்ற இடத்திலே குடியிருந்தார். இந்த இடம் இப்பொழுது பீர் லஹாய் ரோயி என்று அழைக்கப்படுகிறது. லஹாய் ரோயி என்பதனுடைய அர்த்தம் என்னென்றால், ரோயி என்றால், சரியா, ரோயி என்றது லஹாய் ரோயி என்னுடைய அர்த்தம் என்று சொன்னால் தேவன் என்னை காண்கிறார். இந்த இடத்துக்கு லஹாய் ரோஹி என்று பெயர் வைத்தவர் யார் என்றால் ஆகார். யார் வச்சது? ஆகார். ஆகார் தான் லஹாய் ரோயி என்கின்ற பெயரை வைத்தார். ஏனென்றால் அந்த இடத்துல தான் அவள் போய் தாகம் உண்டானது. தாகம் உண்டான பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அந்த இடத்திலே அவளுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு அங்க ஒரு ஊற்றை உண்டாக்கினார். அது பிற்காலத்தில் ஏன் பீர் லஹாய் ரோகி என்று அழைக்கப்பட்டதா? பீர் என்றால் நம்ம குடிக்கிற சின்ன ஊரணி பார்ல இருக்கிற பீர் இல்ல. பீர் என்றால் கிணறு. என்னது? கிணறு. பீர் லஹாய் ரோயி என்றால் என்னை காண்கிற தேவனுடைய கிணறு. அந்த ஊற்றை மையமாக வைத்து பிற்காலத்தில் அதுல என்ன செய்தாங்க? ஒரு கிணறு கட்டினார்கள். சரிதானே? ஊற்று இருக்கிற இடத்துல கிணறு கட்டுவீங்க. சும்மா போய் கட்டுவீங்களா? கட்ட மாட்டீங்க. கிண்டி பார்த்து ஊற்றி இருக்கான்னு சொல்லித்தானே நாங்க கிணறு கட்டுறது. இன்னொரு இடம் இருக்குது இஸ்ரேல்ல, பீர் ஷெபா, பெர்செபா, பெர்செபான்னு வாசிப்பீங்க. அதனுடைய அர்த்தம் பீர் ஷெபா என்றால் 7 கிணறுகள் இருக்கிற இடம். சரிதானே? இப்ப வேதம் சொல்லுது 25:11 ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தாராம். எங்க வச்சு ஆசீர்வதித்தார்? லஹாய் ரோயில வச்சு ஆசீர்வதித்தார். பஞ்சம் வந்த பொழுது லஹாய் ரோயில தேவனுடைய கிணறு இருந்ததா? தண்ணி வற்றி போனதா? இல்ல, தண்ணி வற்றி போனதாக வேதத்திலே சொல்லப்படவில்லை. அது தேவனுடைய ஊற்று, அது வற்றி போகவில்லை. இவர் என்ன செய்கிறார்? பஞ்சம் வந்த பொழுது இவருக்கு பதட்டத்துல இவர் பீர் லஹாய் ரோகி, லஹாய் ரோகி காண்கிற தேவன், தேவன் தன்னை காண்கிற இடத்தை விட்டு எங்க போகிறார்? கேராருக்கு போகிறார். கேராரும் லஹாய் ரோகியும் பெரிய, நாங்க வாசிக்கும் பொழுது நினைக்க கூடாது இப்ப மட்டக்களப்புல இருந்து பருத்தித்துறைக்கு போற மாதிரி இல்லை. சரியா? ரெண்டுமே கிட்ட கிட்ட தான் இருக்குது. ரெண்டுமே நெகேவ் என்று சொல்லப்படுகிற பாலைவனத்திலே தான் இருக்கிறது. பஞ்சம் லஹாய் ரோயிலே ஈசாக்கின் காலத்திலே வந்த பொழுது கேராரிலும் பஞ்சம் தான் இருந்தது. அதை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியா? அப்ப இவர் லஹாய் ரோகியை விட்டு எங்க போகிறார்? கேராருக்கு போகிறார். சில வேளைகள்ல நாமளும் அப்படித்தான். ஆண்டவர் நம்மளுக்கு நல்லா 3 வேளை சாப்பாடு கொடுத்து ஆசீர்வதிச்சு போடுறதுக்கு அளவா துணியை கொடுத்து ஒரு இடத்துல வச்சிருப்பா. நாம என்ன செய்வோம் தெரியுமா? அதான் நம்ம தமிழ்ல பழமொழி இருக்கிறது, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இருக்கிறதுக்கு நன்றி சொல்லிட்டு இருப்போம் இல்ல. இல்ல, இது போதாது, நம்ம கொஞ்சம் பறக்கணும். நம்மளோட பிள்ளைய கொண்டு போய் கேம்பிரிட்ஜில் படிப்பிக்கணும், நம்மளோட பிள்ளைய கொண்டு போய் எங்கேயாவது செட்டில் பண்ணணும். ரெண்டு நாங்க என்ன செய்யறோம்? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படும் பொழுது போய் என்ன செய்வோம்? சிக்கலிலே மாட்டுவோம். சரியா? கேரார் என்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இழுத்து செல்லுதல். என்ன அர்த்தம்? இழுத்து செல்லுதல். இவர் எங்க இழுவட்டு போறாருன்றது கர்த்தருக்கு தெரியுமா இல்லையா? கர்த்தருக்கு தெரியும். பாருங்க, அப்ப இந்த பஞ்சம் வந்த பொழுது இவர் என்ன செய்கிறார் என்றால் கேராருக்கு போகிறார். பெலிஸ்தருடைய ராஜா, பெலிஸ்தர்கள் அந்த காலத்தில் இதை ஆட்சி செய்தார்கள். பெலிஸ்தர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், பெலிஸ்தர்கள் என்பவர்கள் கடல் கொள்ளையர்கள். யாரு? கடல் கொள்ளையர்கள். கடலிலே வருகிற சரக்கு கப்பல் இருக்குதானே, மற்ற தேசத்தினுடைய கப்பல்கள், இதை அவர்கள் வழிப்பறி செய்து என்ன செய்வார்கள்? கொள்ளையிடுவார்கள். அவர்கள் பாலைவனத்தில் பதுங்கியிருந்து யாராவது பிரயாணம் பண்ணும் பொழுது என்ன செய்வார்கள்? அவனை தாக்கி அவனுடைய பொருட்களை, வஸ்துக்களை, அவனுடைய பணத்தை, அவனுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன செய்வாங்க? கொள்ளையிடுகிறவர்கள் தான் இந்த பெலிஸ்தர்கள்.
இந்த பெலிஸ்தனுடைய ராஜாவாக ஈசாக்கின் காலத்தில் இருந்தது அபிமெலேக்கு. இப்ப லகாய் ரோயியை விட்டு ஈசாக்கு எங்க போகிறார்? கேராருக்கு போகிறார். தேவன் காண்கிற இடத்தை விட்டு, தேவனை ஏற்கனவே 25:11 வாச்சம் இல்லையா? தேவன் என்ன செய்திருந்தார்? அவரை ஆசீர்வதித்து வைத்திருந்தார் லகாய் ரோகில. அதை விட்டுட்டு எங்க போனார்? கேராருக்கு. கேரார் இழுத்து செல்லப்படுகிற இடத்துக்கு போனார். கேராரினுடைய ராஜா யாரு? அபிமெலேக்கு. அபிமெலேக்கு என்னிடத்தில் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அபிமெலேக்கு என்கின்ற அந்த பேரினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அப் மெலேக். மெலேக் என்று சொன்னால் ராஜா. என்னது? மெலேக் என்றால ராஜா. சரிதானே? மெலேக் என்ற ஒரு எபிரேய சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதை நம்ம கவனமா கவனிக்கணும். சரிதானே? இந்த மெலேக் என்ற சொல் தான் மல்கியாக்கும் வருகிறது. மல்கியா, மெலக்காய் என்று நாங்கள் ஆங்கில வேதம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் 39வது புத்தகம் அதுதான். அதுக்கு அர்த்தம் தூதன், கர்த்தருடைய தூதன், மெலாக்கி. சரிதானே? இது மெலக், ராஜா. இது என்ன? மெலாக்கி செதேக், மெல்கி செதேக் என்று நாங்க சொல்றோம், நீதியின் ராஜா. அவரை மாதிரி அபிமெலேக். மெலேக் என்றால் ராஜா. அப் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பா. இப்ப ஈசாக்குக்கு கர்த்தர் தான் ராஜாவாக இருந்து லகாய் ரோயிலே அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் ஈசாக்கு தன்னுடைய ராஜாவை என்ன செய்தான்? பஞ்சம் வந்த பொழுது கொஞ்ச நேரத்துல மாற்றினான். யாரு ராஜாவாகிறார்? கர்த்தர் ராஜாவாக இருக்க வேண்டிய இடத்துல அபிமெலேக்கு ராஜாவாகிறார். கர்த்தர் அப்பாவாக பிதாவாக இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? அங்க அப்பாவாக மாறுகிறான். அவன் தான் அந்த பெலிஸ்தருடைய ராஜா. நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். சில வேளைகளிலே நான் அப்போதை சொன்னது போல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருப்பார். சுதந்திரமாக, சந்தோஷமாக, மன நிறைவோடு, சமாதானத்தோடு நாங்கள் இருப்போம். வேதம் சொல்லுகிறது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆண்டவர் கொடுக்கிறதுல திருப்தி அடையுங்கள். இப்ப எனக்கு அடிக்கடி ஆரம்ப காலத்துல நான் வீட்டு சபை ஆரம்பித்த பொழுது ஒரு யோசனை இருக்கு. அந்த யோசனை என்னண்டா, என்ன ஆண்டவரே, நாங்களும் ஆயிரக்கணக்கில் துண்டு பிரதியை கொடுக்கிறோமே, நாதா இன்னும் ஒருத்தனும் வார மாதிரி இல்லையே ஆண்டவரே, இந்த கதரெல்லாம் சும்மா கிடக்குதே என்றெல்லாம் நான் யோசிப்பேன். சில நேரங்கள்ல இருதயத்துல ஒரு விஷயம் பெறும், கொஞ்சம் பொறு, ஏன் அவசரப்படுற? என்னது? கொஞ்சம் பொறு, ஏன் அவசரப்படுற? நாங்க திருப்தி அடைய வேண்டும். கொடுக்கிற விஷயம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுல திருப்தி அடைய வேண்டும். இந்த கட்டடத்துக்கு அத்திவாரம் போடும் பொழுது சில ஊழியர்கள் சொன்னாங்க, கொஞ்சம் பெருசா போடுங்க, இந்த வளவு ஃபுல்லா பிடிச்சிருந்தாங்க. நான் இல்லை, இது போதும் என்று நான் போட்டேன். எனக்கு இது போதும். இதையே இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? சில நேரங்கள்ல இந்த சின்ன பிள்ளைகள் வீட்டுல மீன் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. மீனா, சிக்கன்டா கண் திறப்படும். ஏன்? கொடுக்கிறதுக்கு திருப்தி இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, சிலாக்களுக்கு பொம்பளை பிரச்சனையும் தெரியுமா வருது குடும்பங்கள்ல. தண்டை பொஞ்சாதியோட திருப்தி இல்லை, காணாது. எல்லாரும் சாலமோன் மாதிரி வாடுறான். என்னண்டு? திருப்தி இல்லை. பார்க்கிறான், பார்க்கிறான், திருப்தி இல்லை. அப்ப என்ன செய்யறான்? கள்ள தொடர்புகள் உண்டாகுது. பெண்களும் அப்படித்தான். புருஷன் படியிலண்டா இங்க பெண்கள் தலகு. ஏன்? திருப்தி இல்லை. தன்னுடைய கணவன் கொடுக்கிறதுல திருப்தி இல்லை. திருப்தி இல்லாத நிலைமை நமக்கு வந்தால் ஆபத்து. நமக்கு கிடைக்கிற சாப்பாடுல, நமக்கு கிடைக்கிற துணியில, நமக்கு இருக்கிற பிள்ளைகள்ல, நமக்கு இருக்கிற மனைவி கணவன்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாத்துலையும். ஆரம்ப காலத்துல வீட்டு சபை ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய வீட்டுக்கு முன்னால இருக்கிற ஒருவர் சொல்லியிருந்தார். என்னட்ட சொல்லல, என்னுடைய மாமிட்ட சொல்லியிருந்தார். அவருக்கு அந்த மோட்டார் பைக் காணா போல. என்னட்ட அந்த பிளஸர் பைக் இருக்கு இல்லையா, அதுதான் என் பைக். இது என் பைக் இல்லை, இந்த நான் இப்ப காலையில வந்தது, அது என்னுடைய மச்சாளுடைய பைக். அவருக்கு அந்த பிளஸர் பைக் காணா போல. நான் சொன்னேன், பிளஸர் பைக்கே இல்லாம நடந்து தெரிஞ்சிருக்கேன், அதுக்கு இந்த பிளஸர் எவ்வளவோ மேல். சைக்கிளே இல்லாதவனுக்கு பிளஸர் மேலா இல்லையா?
சொல்லுங்களேன் பிரதர். ஒன்று உங்களுக்கு தெரியும், நீங்க இப்பதானே மோட்டார் பைக் வேணும் நீங்க என்ன, ஒன்றுமே இல்லாதவனுக்கு அது பெருசா இல்லையா? எனக்கு பெருசு. என்னுடைய மனைவி சொல்லுவா, இது காணாதே, நமக்கு இப்ப ரெண்டாவது பிள்ளையும் வந்துட்டு என்ன செய்யற, கர்த்தர் கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்றதா. அது வரைக்கும் வெயிட், அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு இந்த மோட்டார் பைக்கை வித்தா 2 லட்சம் பேர், நான் போய் கேட்டிருக்கிறேன், 2 லட்சம் 2.5 லட்சம் தருவான். அதை கொண்டு போய் நாங்க பினான்சியல கட்டினா மாசம் மாசம் 6 கட்டுறோம் பினான்ஸ். இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. கவனமாக இருக்க வேண்டும். நாங்க எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுல நாங்க திருப்தி அடைய வேண்டும். ஈசாக்குக்கு திருப்தி அடையவில்லை. கர்த்தர் ஏற்கனவே ஆசீர்வதித்து வைத்திருந்தார். கர்த்தர் காண்கிறார் என்கிறதான் அந்த இடத்துல பேரு. அதை விட்டு பஞ்சம் பெறும்பொழுது பதட்டத்துல, நிறைய பேர் அப்படித்தான் பதட்டத்துல தவறான தீர்மானங்கள் எடுத்து என்ன செய்வாங்க, இடத்தை மாற்ற முயற்சி செய்வார்கள். நிறைய பேர் குடும்பமா, அண்மையில கூட ஒரு சம்பவம் மிகவும் என்னுடைய மனதை உடைத்தது. ஒரு ஊழியக்காரனுடைய மகன் தற்கொலை செய்து இறந்து விட்டான். பெரிய நாடு, வசதியான நாடு. அந்த ஊழியக்காரன் நேற்று முந்த நாள் ஊழியம் செய்தவர்கள், அவருடைய அப்பா, அவருடைய குடும்பமே பெரிய ஊழியக்கார குடும்பம். தற்கொலைண்டா சும்மா நஞ்சு குப்பி காக்ரோஸ் வேண்டி குடிச்சிட்டு படுக்கல, 12வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்திருக்கான். இதுக்கு ஊழியத்தில் இருந்த பொடியன். நாங்க நினைக்க கூடாது, லேசுப்பட்ட காலத்துல நாங்க வாழ்றோம், மிகவும் ஒரு வித்தியாசமான சூழலில் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எங்களுக்கு இப்போதைக்கு இருக்க வேண்டிய ஒரே காரியம் கர்த்தர் கொடுத்ததுல திருப்தி. அப்ப ஈசாக்கு இடத்தை மாத்தினான். கர்த்தர் காண்கிற இடத்துல இருந்து இழுத்து செல்லும் இடத்துக்கு போனாங்க. அடுத்ததான் நாங்க பார்க்க போறோம் எங்க இழுத்து செல்ல போறாரு. அதுக்கு பிறகு கர்த்தர் ராஜாவாக, தேவன் தகப்பனாக இருந்த இடத்தை விட்டு யாரோ ஒரு மனுஷனை கொண்டு வந்து தேவனுடைய இடத்துல, அப்பாட இடத்துல வச்சிட்டான். சில ஆட்கள் அப்படித்தான், சொந்த அப்பா வசதி இல்லைண்டா யாராவது காசு கொடுத்தா அவங்கள அப்பாவா ஆக்கிடுவாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. சரிதானே? நமக்கு பிதா யார்? நம்முடைய தேவன். பெல்கியாவில் அவர் கேட்கிறார், நான் பிதாவானால் என் ஜனமங்கே, வேர் இஸ் மை ரெஸ்பெக்ட் என்று கேட்கிறார். என்ன, நான் பிதாவானால் என் ஜனமங்கே என்று அவர் கேட்கிறார். ஓகே, 26வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார். இவர் இப்ப கேராருக்கு வந்துட்டார். கேரார்ல வச்சுதான் கர்த்தர் என்ன செய்கிறார், தரிசனமாகி சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திலே, அதாவது நான் சொல்லும் இடத்திலே நீ தேசத்திலே குடியிரு. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை விளங்கணும், வேதத்தை வாசிக்கிறவங்க, தேசம் தேசம் என்று இருக்கிறதால கேரார் ஒரு தேசம், இந்த லகாய் ரோகி ஒரு தேசம் என்றெல்லாம் நீங்க வாசிக்க கூடாது. அந்த நாட்கள்ல இன்றைக்கு நமக்கு மட்டக்களப்பு ஒரு மாவட்டம், திருகோணமலை ஒரு மாவட்டம், அம்பாறை ஒரு மாவட்டம். மாவட்டம் என்கின்றது அந்த காலத்துல இல்லை. அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் வேற வேற ஜனக்கூட்டம் இருந்தபடினால அதை தேசம் என்றுதான் அழைத்தார்கள். அப்ப இந்த லகாய் ரோகி, கேரார், இது எல்லாமே இருக்கிற இடம் எங்கன்னு சொன்னா கானான் தேசம். இந்த கானான் தேசத்தை தான் ஆண்டவர் என்ன செய்தார், ஆபிரகாம் இடத்துல சொன்னார், இதைத்தான் நான் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருந்தார். ஓகே, இப்ப கேரார்ல வச்சு கர்த்தர் தரிசனமாகிறார். சரியா? கர்த்தருக்கும் ஈசாக்குக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்தது என்றதை நான் உங்களுக்கு காண்பிக்கவா? திருப்புங்க 25வது அதிகாரத்துல, 25வது அதிகாரத்துல 20வது வசனத்திலிருந்து கவனிங்க. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். சரிதானே? யூதர்கள் 40 வயதுல தான் திருமணம் முடிப்பார்கள் இன்றைக்கு வரைக்கும். அதுதான் அவர்களுடைய கலாச்சாரம். இதுல ஒரு ரகசியம் இருக்குது. இயேசு யூதனா பிறந்தாரா இல்லையா? யூதனாய் பிறந்தார். இயேசு மரிக்கும் பொழுது அவருடைய வயது என்ன? 33. சரிதானே? அப்ப இயேசு தன்னுடைய சபை ஆகிய மணவாட்டியை எத்தனை வயசுல திருமணம் முடிப்பார்? அதாவது அழைத்து செல்லுவார் 40 வயசுல. அப்ப இதன் அடிப்படையில தான் நாங்க வேதத்தை சிந்திக்கணும். சரிதானே? இப்ப
40 வயதாக இருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். 21வது வசனம். மெலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். ஆபிரகாம் தன் மெலடியாயிருந்த மனைவிக்காக ஜெபித்தானா? இல்ல. அவன் என்ன செய்தான்? இந்த வீட்டில் இருக்கான இந்த எலியேசர், இவன் என்னுடைய சுதந்திரவாளியா இருப்பானா நாதா என்று தேவனிடத்தில் அவர் சொன்னார். இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு சந்ததியை உண்டாக்குவேன். சாராள் என்ன செய்தாள்? தன்னுடைய வேலைக்காரி ஆகாரை கொடுத்தாள். கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் சொன்னாரா? இல்ல டார்லிங், ஐ லவ் யூ சோ மச், உன்னை மட்டும்தான் மனசுல நினைச்சிருக்கிறேன், எனக்கு வேறொருத்தையும் வேணாம், இந்த வேலைக்காரையும் வேணாம், உன்னை விட ஆகார் வடிவா இருந்தாலும், வடிவா தான் இருந்தாள், ஏன் தெரியுமா? அவளை எகிப்திய பெண் வடிவா இருந்தாலும் எனக்கு அவள் வேணாம், நீ எனக்கு போதும், இது போதும், எனக்கு இது போதும் என்று ஆபிரகாம் சொன்னாரா? இல்ல. அவர் என்ன செஞ்சார்? காஞ்ச மாடு கம்பள பாஞ்ச மாதிரி பாஞ்சார். பாஞ்ச என்ன செய்தார்? அங்க ஆகாரில் இஸ்மவேலை உண்டாக்கி விட்டார். ஆனா ஈசாக்கு பாருங்க, இவ்வளவு அழகான ஜென்டில்மேன். ஈசாக்கு என்ன செய்தார்? தன்னுடைய மனைவி மலடியா இருக்கிறாள் என்பதை நன்கு அறிந்திருந்தார். அறிந்தவர் என்ன செய்தார்? எனக்கு நீ செட் ஆகாது. அந்த நாட்கள்ல இங்க பாருங்க, வடியா கவனிங்க, அந்த நாட்கள்ல இந்த என்னது டிவோர்ஸ் எல்லாம் போட தேவையில்ல. ஏன் ஏன் சொல்லுங்க, கேட்கல. அந்த நாள்ல நீதிமன்றம் இல்லை, அவங்க நினைச்சதுதான் நீதி. ஆண்டவருடைய நீதியும் இல்லை. இப்ப இன்னும் அவர் நியாயபரமான சட்டத்திட்டம் எல்லாம் கொடுக்கல. அவர் நினைச்சிருந்தா இன்னொரு பொம்பளையை பார்த்திருக்கலாமா? ஈசாக்கு பார்த்திருக்கலாம். திருமணம் முடிச்சிருக்கலாமா? முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மனைவிக்காக அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது என்ன செய்கிறார்? அங்கே அவருடைய மனைவி கற்பந்தருக்கு. அப்ப தன்னுடைய மனைவி மலரியா இருக்கும் பொழுது ஜெபித்த ஈசாக்கு லகாய்ரோயிலே இருக்கும் பொழுது, பஞ்சம் வந்த பொழுது ஜெபித்தாரா? ஜெபிக்கவில்லை. சில வேளைகளில் நாங்க அப்படித்தான், சில விஷயங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், சில காரியங்களுக்காக. எதுக்காக நாங்கள் ஜெபிப்போம் தெரியுமா? எங்களாலேயும் முடியாது, இன்னொரு ஆள்கிட்ட கேட்டாலும் முடியாதுங்கிற வேலைக்கு தான் நாங்க போய் என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். எங்களால முடியும் ரெண்டா அதுக்கு ஜெபிப்போமா? ஜெபிக்க மாட்டோம். இல்ல ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதுனால இதை நான் செயல்படுத்தலாமா? காசு இருக்கிறது ஆண்டவரே, காசு இருக்கிறது, அதை இந்த காசு எடுத்து நான் இதுக்கு பயன்படுத்தலாமா? இதை நான் இதுக்கு செயல்படுத்தலாமான்னு ஜெபிப்போமா? ஜெபிக்க மாட்டோம். இல்ல எங்களுடைய சித்தப்பாவோ மாமாவோ யாரோ ஒரு லண்டன்லயோ இங்கேயோ இருக்கிறாருன்ற சொன்னா ஜெபிப்போமா? ஜெபிக்க மாட்டோம். கோல் எடுத்து அல்ஃபிரட்டங்கள் வெஸ்டர்ன் யூனியன் மூலமா எனக்கு இத்தனை லட்சம் போட்டு விடையலுமா என்று நாங்கள் என்ன செய்வோம்? கேட்போம். அப்ப எங்கட வாழ்க்கையிலையும் எதுக்கு நாங்க ஜெபிப்போம் என்று சொன்னா, எங்களாலேயே முடியாது, எங்களுக்கு யாரும் உதவியும் செய்ய மாட்டாங்கன்ற நிலையில தான் நாங்க போய் என்ன செய்வோம்? உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். இப்ப மலடியா இருக்கிற தன்னுடைய மனைவி கர்ப்பவதியாக வேணும்னா இவரால முடியாது. அது யாரால முடியும்? கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிற தேவனால தான் முடியும். அதுக்காக இவர் ஜெபித்தார். ஆனால் பஞ்சம் வந்த பொழுது என்ன செய்தார்? பறந்து போனார். எங்கே? கேராருக்கு போனார். அபிமெலேக்கு இடத்திலே போனார். இப்ப கேராரில் வைத்து கர்த்தர் தரிசனமாகி அவர் கேராருக்கு தான் போனார். ஆனால் இவருடைய இருதயத்தின் சிந்தனை என்ன? இவர் என்ன அடுத்தது செய்வார் என்றது கர்த்தருக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார் 26வது வசனம், 26வது அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இவர் அடுத்தது இழுத்து போகிற இடத்துக்கு தானே போயிருக்கார். கேரார்லையும் பஞ்சம் தான், சரியா? கேரார்ல பஞ்சம் இல்லை, கேரார்லையும் பஞ்சம். அப்ப
இவர் அடுத்தது எங்க போவார்? எகிப்துக்கு தான் போவார் என்பது கர்த்தருக்கு தெரியும். எனக்கும் உங்களுக்கும் நம்மளை பத்தி நமக்கே தெரியாது. ஆனா நாங்க என்ன செய்வோம்ன்றது அவருக்கு தெரியும். அதனால நான் என்னுடைய மனைவிட்ட சொல்றது, ஆண்டவர் எனக்கு அதிகமா காசு கொடுக்க மாட்டார். காசு கொடுத்தா நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவருக்கு தெரியும். காசு கொடுத்தா நான் எப்படி செலவழிப்பேன் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால எனக்கு காசு கொடுப்பார், தேவைகளுக்கு ஏற்ற விதமாக கொடுப்பார். சும்மா அள்ளி எல்லாம் கொடுத்து என்ன பழுதாக்க மாட்டாரே. நாங்க போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் இல்லையா, அவர் மெய்யான பிதா, அவர் நம்மை சிச்சிக்கிறவர். நம்மளை பத்தி நல்லா தெரியும் அவருக்கு. நாங்களே நம்மளோட பிள்ளைகளுக்கு இந்த இவங்க வந்திருக்காங்க காட்ஃப்ரீ ஜெஃப்ரிக்கு நாங்க என்ன சிஸ்டர் 5000 ரூபா கொடுப்பீங்களா? இந்தா போங்க, ஈஸ்டர்ன் காலேஜில் படிக்கிறீங்க மகன், சும்மா அந்த மாதிரி சாப்பிடணும், இந்தாங்க 5000 ரூபா, கதை முடிஞ்சு. ஒருக்கா எனக்கு தெரியும், நான் அவங்களோட வீட்டை போயிருக்கும் பொழுது அடி விழுது அவருக்கு. அவர் என்ன செஞ்சிருக்காருண்டா, வேன்ல வந்து ஒன்னத்தையோ வேண்டி சாப்பிட்டாரு, விட்டுது அடி. ஏன் அவன்கிட்ட வேண்டி சாப்பிட்டார்? அங்க அடிதான், நம்ம டாக்களுக்கு தான் அடி இல்லை. ஓ, அப்ப தேவனுக்கு தெரியும். இப்ப 3வது 4வது 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதுல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஈசாக்குக்கு ஆபிரகாமோடு எப்படிப்பட்ட உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தினேன் என்று அந்த ஆணை, அந்த சத்திய வாக்கை அவர் நினைவுபடுத்துகிறதை பார்க்கலாம். அதை வாசிக்கிற பாருங்க. இந்த தேசத்தில் வாசம் பண்ணி நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 6வது வசனம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். சரியா? இப்ப இவர் இங்க இருக்கிறார் தானே, இது கர்த்தரால உண்டான காரியம் அல்ல, இவர் கர்த்தர்ட்ட கேட்டு செயல்படல என்றதுக்கு நான் உதாரணங்களை காண்பிக்கிறேன் பாருங்க. 7வது வசனம், அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். அவள் சகோதரியா? கர்த்தர் சொல்லாத இடத்துல போனா இப்படித்தான் பொய் சொல்ல வேண்டி இருக்கு. அவன் என்ன சொன்னான்? உண்மையா சொன்னான். ஏன் பொய் சொன்னான்? பொய் சொல்லாதிருப்பாய் என்று ஆண்டவர் அந்த நேரத்தில் அவனுக்கு சொல்லவே இல்லை. அதனால என்ன செய்தான்? அவன் பொய் சொன்னான். சரியா? சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். நல்ல அவளை கொள்ளுங்க. இவங்கெல்லாம் இந்த மெசப்பத்தோமிய நாகரிகத்தில இருந்து வந்தவங்க. சரியா? உலக சரித்திரத்துல, உலக வரலாற்றுல முதலாவது நாகரிகம் மெசப்பத்தோமிய நாகரிகம். இந்த மெசப்பத்தோமிய நாகரிகத்துல இருக்கிறவங்களை நீங்க பார்க்கணும்னு சொன்னா, இந்த அப்படியே நாவக்குடா பக்கம், இந்த காத்தாங்குடி பக்கம் போனீங்கன்னா தெரியும், அப்படியே பார்க்கலாம். குறுக்கால மறுக்கால வாயும் பொழுது உங்களுக்கு கோபம் வரும், என்னடா இப்படி போறான். அவங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, சாப்பாட்டுல கண்ட்ரோல் இல்லை. பார்த்துருக்கீங்களா? சாப்பாட்டுல கண்ட்ரோல் இல்லை, திருமணத்துல கண்ட்ரோல் இல்லை, பிள்ளை வைக்கிறதுல கண்ட்ரோல் இல்லை. மெசப்பத்தோமிய நாகரிகம் என்றது அதுதான். சரியா? மெசப்பத்தோமிய நாகரிகத்தில் வந்தவர்கள் தான் யூதர்கள். அதனாலதான் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது அவர்கள் விதவைகளை விசாரிக்கல. ஏனென்றா மெசப்பத்தோமிய நாகரிகத்தின்படி, அந்த நாகரிகம், அந்த கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க விதவைகளை அவர்கள் அபசகுணமாக நினைப்பார்கள். விதவை எல்லாம் அவங்க கணக்கெடுக்க மாட்டார்கள். பெண்களை மெசப்பத்தோமிய நாகரிகத்துல இருக்கிறவர்கள் எப்படி தெரியுமா நடத்துவாங்க? பெண்களை இந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி, எப்படி அந்த பொருள் மாய இல்லாட்டி இன்னொன்று என்று தூக்கி எறிந்து அந்த மாதிரி நடத்தக்கூடியவர்கள் மெசப்பத்தோமியர்கள். இந்த மெசப்பத்தோமிய நாகரிகத்தில் இருக்கிறவங்க நிறைய பண வசதி, அதிகாரம் படைத்தவர்கள் என்ன செய்வாங்கண்டா, பார்ப்பார்கள் அந்த பெண்ணை அவர்களுக்கு வேணும் என்று சொன்னா அவனுடைய கணவனை கொலை செய்து போட்டான என்ன செய்வாங்க? பெண்ணை என்ன செய்வாங்க? தனக்கு மனைவியாக அவர்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய குணாதிசயம் படைத்தவர்கள். இதை குறித்து ஈசாக்கு நன்கா அறிந்திருந்தபடியால் அங்க போய் என்ன செய்யறான்? இது என்னுடைய மனைவி இல்ல, என்னுடைய சகோதரி என்று அவன் பொய் சொல்லுகிறான். 8வது வசனத்தை பாருங்க. அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு
ஜன்னல் வழியாய் பார்க்கும் போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். சரியா? அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். இதே வேலையை தான் ஆபிரகாமும் செய்தார். எகிப்துல தன்னுடைய சகோதரி என்று சொன்னார். மனைவிய விளையாடி கொண்டிருக்கிறா. என்ன விளையாடி கொண்டிருந்தாங்க? ஈயா மீயா பிராண்டி, கில்லி கில்லி பிராண்டி, அதான் விளையாடி கொண்டிருந்தாங்க. இல்ல என்ன லூடோ விளையாடுனாங்களா? கொரோனா காலத்துல லூடோ விளையாடுன மாதிரி இல்ல. அவர்கள் பழகுற விதத்தை பார்த்து, அவர்கள் பேசுகிற விதத்தை பார்த்து, அவன் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அவன் ஐடென்டிஃபை பண்ணுகிறான், கண்டுகொள்கிறான். என்னண்டு இது சகோதரி இல்லை. சகோதரியோட இந்த விதமா இவனை நடந்து கொள்ள மாட்டான் இல்லையா? அவன் கண்டுபிடிக்கிறான் மனைவி என்று. அப்ப கேட்கிறான், ஏன் நீ பொய் சொன்னாய் என்று அபிமெலேக்கு கேட்கும் பொழுது ஈசாக்கு சொல்கிறான், நான் சாகாதபடிக்கு நான் இதை இப்படி ஒரு பொய்யை நான் சொல்லிட்டேன் என்று சொல்லி 9வது வசனத்துல அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். 10வது வசனம், அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராயிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் உங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். அப்ப கேராருக்கு போய், இப்ப நான் ஆரம்பத்துல இருந்து வாரன், கேராரில் வச்சுதான் இவர் விதை விதைக்கிறார். கர்த்தர் இவர் என்ன செய்யறார்? சும்மா 30-60 மடங்கு இல்ல 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். சரியா? 100 மடங்கு கர்த்தரால் ஆசீர்வதித்தார். அதுல எந்த ஒரு மாறான கருத்தும் இல்லை. ஆனா இவருக்கு அங்க சந்தோஷமும் சுதந்திரமும் இருந்ததா? தன்னுடைய மனைவியே கூட மனைவி என்று சொல்ல இயலாம அவர் என்ன செய்தார்? தடுமாறினார். நாங்க நினைக்க கூடாது ஆண்டவர்களை. இப்ப நிறைய பேர் பேசுற, இப்ப உங்களோட சேர்ச்சில எத்தனை பேர் பிரதர்? எங்கட சேர்ச்சில 5 பேர். அங்க நிறைய பேர். ஆட்கள் நினைக்கிற என்ன தெரியுமா? அங்க நிறைய பேர் போறாங்கன்னே அங்க கர்த்தர் இருக்கிறான்னு நினைக்கிறேன். என்னன்னு நினைக்கிற? வெளிப்படுத்தல வாசிங்க. எருசலேமை பார்த்து இயேசு பேசும் பொழுது பரிசுத்த எருசலேம் என்று தான் பேசுகிறார். பாபிலோனை பத்தி பேசும் பொழுது சொல்ல மகா பாபிலோனை என்கிறார். மகாண்டா என்ன? பெருசு. கூட்டம் கூட்டமா ஜனம் போறதால நீங்க நினைக்க கூடாது, அங்க கர்த்தர் இருக்கிறார். அங்கேயும் ஆட்கள் போறாங்க. நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஆட்கள் போனா பிசாசினுடைய இடங்களுக்கும் ஆட்கள் போகிறார்கள். அதனால கர்த்தர் அங்க இருக்கிறாரா? இல்ல. ஆசீர்வாதம் இருக்கிறதால நான் இங்க நினைக்க கூட நாங்க ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்துலதான் இருக்கிறோம் என்று. ஆசீர்வாதம் ஒரு நாளும் தீர்மானிக்காது நாங்க கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறோம் என்பதை. ஆசீர்வாதம் தீர்மானிப்பதில்லை. ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஈசாக்க. ஆண்டவர் தான் ஆசீர்வதித்தார். அவர் தானே சொன்னார், நான் சொல்ற இடத்துல இரு ஆசீர்வதி. ஏன் ஆசீர்வதித்தார்டா? ஆசீர்வதிக்கலண்டா எகிப்துக்கு போயிடுவான். இவன் என்ன செஞ்சிருவான்? எகிப்துக்கு போயிடுவான். சில வேளைகள்ல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது என்னதுக்கு தெரியுமா? இதை ஆசீர்வதிக்கலண்டா இவன் பின்வாங்கிடுவான். இதை செய்யலண்டா பின்வாங்கிடுவான். இஸ்ரேல் ஜனங்கள் போய் எங்களுக்கு ராஜா வேணும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் ராஜா கொடுத்தாரா? கொடுத்தார். எப்படி கொடுத்தாரா? கோபத்துல கொடுத்தார். இந்த வச்சிக்க கொடுத்தார். அந்த ராஜாவால் இவங்களுக்கு நன்மை உண்டானதா? இல்ல. அவன் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். மிச்ச 39 வருஷமும் அவன் செய்யாத அநியாயமே இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் என்னுடைய கோபத்திலே ராஜாவை கொடுத்தேன். நாங்க சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது, சில வாலிப பெண்கள் ஆண்கள் திருமணம் முடிக்கும் பொழுது ரட்சிக்கப்படாத ஒருவரை திருமணம் முடிப்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, அவரை நாங்க கொண்டு வருவோம் சர்ச்சுக்கு நீ கொண்டு வா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா நான் கல்யாணம் நடத்தி வைக்க மாட்டேன். ஏன்? வேதம் சொல்லுகிறது, அந்நிய நோகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட சொல்லுவாங்க சிலாக்கள். எனக்கு ஒரு சகோதரியை நல்லா தெரியும், அமெரிக்காவில் இருக்கிறா. அவ சொல்லுவா, எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவை கல்யாணம் முடிச்சால் தானே. எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவை கல்யாணம் முடிக்கல, அகாஸ்வேரு ராஜா தான் எஸ்தரை கல்யாணம் முடிச்சான். ஒன்றும் செய்யலா.
ஏன் எஸ்தர் கல்யாணம் முடிச்சான்னு தெரியுமா? 70 வருஷம் அடிமைத்தனம் முடிஞ்சு போங்க எல்லாரும் என்று சொன்ன பொழுது இவங்க போகல. ஏன் அங்க இருந்தாங்க? எஸ்தர் உண்ட விட்ட அண்ணன் நாங்க அரசாங்கத்துல வேலை, நாங்க அங்க இருப்போம் என்று சொல்லி அவர்கள் இருந்தார்கள். லோத்துவை பாருங்க, லோத்து எப்படி தீர்மானம் எடுத்தார்? கண்களை எடுத்து பார்க்கும் பொழுது சோதம் கோமரா இங்க இருந்து பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தை போல. அவர் ஏதேன் தோட்டத்தை காணல, லோத்து எழுதினவர் ஏதேன் தோட்டத்தை பார்த்தவர். யாரு? மோசே. மோசே எழுதும் பொழுது ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் காண்பித்தார். இதுதான் ஏதேன் தோட்டம் என்று. ஏதேன் தோட்டத்தை போல் இருந்தது அந்த இடம், பச்சை பசையிறது. இவர் என்ன செய்தார்? இவர் நடக்கார், நான் போறேன் பிள்ளைய குட்டியெல்லாம் கூட்டிட்டு அங்க போய் சோதோம் கோமராவிலே அவர் குடியிருந்தார். வேதத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. அவர் எடுத்தோடனே சோதோம் கோமராக்கு உள்ள போய் இருக்கல, வெளியில தான் அவர் கூடாரம் போட்டார். பிறகு கர்த்தருடைய தூதனானவர் தேவதூதர்களை அனுப்பும் பொழுது இவர் வாசலிலே இருக்கிறார். வாசல் இல்லைன்னா நம்ம நினைக்க கூட இந்த பேங்க்ல வாசல்ல செக்யூரிட்டி கார்டு இருக்கிற மாதிரி இருக்கிறார். இல்ல, வாசலிலே இருந்தார். லோத்து என்பதனுடைய அர்த்தம் என்னென்றால், ஒரு பட்டணத்துல இவர்கள் வாசல் இருப்பாங்கன்னு சொன்னா அந்த பட்டணத்துக்கு பெரியவர்கள், அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் தான் அங்க இருப்பாங்க. அப்ப இவருக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்து இவரை பெரிய ஆளாக்கிட்டாங்க. சோதோம் கோமராவில் அவன் ஆம்பளையும் அசிங்கமானதை செய்யறான், பொம்பளையும் அசிங்கமானதை செய்யறான், மிருகத்தோட சேர்றான், பறவையை விடுறான், அதையும் பறந்து போய் பிடிச்சி லவ் பண்றான். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிற இடத்துல இவர் மூப்பரா இருக்கிறார். கடைசி ஏதாவது மிஞ்சிட்டா நீங்களும் சொல்லுங்க பிரதர் சிஸ்டர். லோத்துர குடும்பத்துல அசிங்கம். லோத்துர பெண்கள் தன்னுடைய தகப்பனாரோடு சேர்ந்தார்கள். பிழையான 2 சந்ததிகளை உருவாக்கினார்கள். என்ன? மோவாபியர், அம்மோனியர்கள். அவர்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். நாங்க நினைக்க கூடாது. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஜெபிக்கும் பொழுது நிறைய பேர் ஜெபிப்பாங்க. நானும் ஜெபிச்சிருக்கேன், அறியாமையில ஜெபிச்சிருக்கேன். நான் இதை எடுத்து பார்க்கும் பொழுது நான் இந்த கேராரை குறித்து நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன், சரியா? ஆனா அது பதிவு செய்யப்படாத ஒரு பிரசங்கம். அப்ப அந்த பிரசங்கம் எங்க செஞ்சேன்டா, என்னுடைய மாமனாருடைய கடையில எப்பயாவது கூப்பிட்டு ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் பொழுது அந்த பகுதி கேராறுல இருந்தா, அப்ப எனக்கு அது திருப்பி கிளிக் ஆச்சு. என்ன கேராறு என்று நான் இங்க வந்து அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கண்டுபிடித்தேன், கேராறுல இருந்ததால ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, இவன் கேராறுல இருந்து எகிப்துக்கு போயிடுவான்ன்றதுக்காக. அதான் கேரார் இழுத்து செல்லும். என்ன இழுத்து செல்லும்? அப்படியே கொண்டு போய் எகிப்துக்குள்ளே கொண்டு போயிடும் என்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? இவனை ஆசீர்வதித்தார். கேரார் கர்த்தருடைய இடம் அல்ல. கர்த்தருடைய இடம் எது? லகாய்ரோயி. கர்த்தர் லகாய்ரோயிலே தான் இவரை கண்டார். 25:11 பார்க்கிறோம். அவன் அங்க இருக்கும் பொழுதே தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அந்த இடத்துக்கு பேர் என்ன? என்னை காண்கிற தேவன். இவன் கேராருக்கு போனான். கேரார்ல இருந்து எகிப்துக்கு போகாதபடிக்கு ஆண்டவரனை ஆசீர்வதித்தார். கேரார்ல பாருங்க, பொய் சொன்னான், தன்னுடைய மனைவியை சகோதரன் என்று சொன்னான். அதுக்கு பிறகு நீங்க வீட்டுல போய் வாட்சி பாருங்க. அதுக்கு பிறகு இவன் என்ன செய்யறான்டா, கிணறு வெட்டுறான். இவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறான். பாருங்க 26 பாருங்க, 26 12வது வசனத்தை பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேல் என்ன செய்தார்களா? பொறாமை கொண்டார்கள். அதுக்கு பிறகு பாருங்க, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அவன் வெட்டின துறவுகள் எல்லாத்தையும் என்ன செய்தார்கள்? கிணறுகள் எல்லாத்தையும் மூடினார்கள். எதிர்ப்பு வருகிறது, பொறாமை கொள்ளுகிறார்கள், பிரச்சனை. ஆசீர்வாதம் இருக்கலாம், சமாதானம் இல்லாத ஆசீர்வாதத்தை வச்சு என்ன பிரதர் செய்யலும்? எனக்கு நெருங்கின ஒரு மட்டக்களப்பிலேயே பிரபல்யமான பெரிய ஒரு பணக்காரன் இருக்கிறார். என்னுடைய நண்பரும் கூட ஒரு காலத்துல, இப்ப இல்ல. அவர்கிட்ட எத்தனை வாகனம் இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 3-4 வாகனம். அவர் போறதுக்கு மட்டும் வச்சிருப்பார். வாகனம் சும்மா இந்த கார் இந்த இதெல்லாம் இல்ல, பெரிய பெரிய மினிஸ்டர் போற ரேஞ்ச் ரோவர் அந்த மாதிரி பெரிய வாகனங்கள் எல்லாம் வச்சிருப்பார். அண்மையில கேள்விப்பட்டேன், அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனை. அவருடைய மனைவி, நீ எனக்கு வேணாம், உன்னை விட இன்னொரு பணக்காரனோட நான் வாழ போகிறேன் என்று டிவோர்ஸ் கேட்டிருக்கிறான்.
கோச்சில் வளர்க்கணும். ஆனா காசு இருக்கான்னு பிரதர் கேட்டா, ஓ காசு இருக்கு, நிறைய காசு இருக்கு, நினைச்சா கார் மாத்துவார், நினைச்சா வாகனத்தை மாத்துவார், என்ன வேணும்னு சொல்றாரு. மட்டக்களப்புல செய்யாத பிசினஸ் இல்லை, பத்தாவதுக்கு வெளிநாட்டுலையும் அவருக்கு பெரிய பிசினஸ் இருக்குது, காசு இருக்குது. சமாதானம் இருக்கா? தன்னுடைய ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளையோட நேரம் செலவழிக்க முடியுமா? முடியாது. அந்த நாட்கள்ல நீங்க சிந்திச்சு பாருங்களேன். அந்த நாட்கள்ல பெருசா இந்த தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் வளராத பொழுது நம்மளோட தாய் தகப்பன்மார் என்ன செய்தாங்க? தோட்டம் செய்தாங்க, கூலி தொழில் செய்தாங்க. ஆனா வீட்டுல பிள்ளைகளை மடியில வச்சு கொண்டு மரத்துக்கு கீழேயோ பாய விரிக்கிட்டோ இருந்து சந்தோஷமா நேரத்தை செலவழித்தார்கள். அது இன்றைக்கு இருக்குதா? இல்லை. பிள்ளைகளோட நேரம் செலவழிக்க முடியுமா? இல்லை. ஆசீர்வாதம் என்றது நாங்க தவறாக விளங்கி கொண்டிருக்கிறோம். தற்காலிகமான ஆசீர்வாதம் அது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. உங்களுக்கு இன்னைக்கு நகை இருக்கலாம், காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், இதெல்லாம் நீங்க நித்தியத்துக்குள்ள கொண்டு போகவே முடியாது. ஒன்றுமே செய்யும். அதான் இயேசு சொன்னார், அழிகிற பொருட்களினாலே நீங்க என்ன செய்யுங்க? நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்றார். இது எதுவுமே நாங்க கொண்டு போக போறதில்லை. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கான நோக்கம், அவன் எகிப்துக்கு போய்விடுவான். எகிப்துக்கு போய் இங்கனால இது பரவாயில்ல, அதை விட கேவலமா அங்க போயிடுவான் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஈசாக்கினுடைய இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாடம் என்னென்றால், நமக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதிலே நாம் திருப்தி அடைவோம், நன்றி சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அதிலே திருப்தி அடைந்து ஆண்டவரே இது எனக்கு போதும் என்று நாங்கள் வாழ்வோம். இப்ப என்னுடைய மனைவி இருக்கிறாங்க தானே, இந்த உலகத்திலேயே என்னுடைய மனைவி தானே அழகான மனைவி? இல்லை, அவையோட அழகான ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இந்தியாவில எல்லாம் இருக்கிறாங்க, நடிகைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஓ ஓ ஆனா கர்த்தருக்கு தெரியும் எதுக்கு எதை கொடுக்கணும். ஓ கர்த்தருக்கு தெரியும். நமக்கு கொடுத்திருக்கிற மனைவி போதும், இதை வச்சுட்டே தாக்காட்டையில இருக்குது வீட்டுல. ஓ மனைவி என்றா அப்படித்தான். என்ன பாஸ்டர் உங்களோட மனைவியும் உங்களுக்கு தாக்காட்டையில நீங்க எல்லாரும் பாஸ்டர் ஆண்டு கேட்காதீங்க. மனைவி என்றா அப்படித்தான். எல்லா பாஸ்டர் மனைவியும் அப்படித்தான். அது வெளியில காட்டிக்கொள்ள மாட்டாங்க. வெளியில பரிசுத்த எடுத்துவோம் என்று பெரிய அங்க உள்ள போனோடனே ரூமுக்குள்ள என்ன என்ன அவனை கண்டோன்னு, அந்த பாஸ்டரை கண்டோன்னு சத்தம். ஓ சிஸ்டர்கிட்ட கேட்டா சொல்லுவோம், அவர்கிட்ட தனியை கூப்பிட்டு கேட்டா தான் அவர் அழுவ. ஐயோ என்ன செய்யற, கட்டி தொலைச்சிட்டேன். நான் ஆரம்பத்துல கொஞ்சம் பாய் கூட, நான் ஏதாவது கதைச்சிடுவேன். இப்ப நான் என் மாமனார் மாதிரி ஆயிட்டேன். ஓ என் மச்சால் சொல்லுவாங்க, இவருக்கு என்னத்தை சாய்ச்சாலும் இவர் அப்படியே இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் என்னுடைய மனைவி ஒரு நாள் சொன்னாங்க, எங்கட அப்பாவை பார்க்கலையா நீங்க, அவரமா இருந்தா பிரச்சனை வரா. நான் கத்துவன் தான், நீங்க சத்தம் போடாம இருக்கீங்க. அப்ப நானும் இப்ப என்ன செய்தேன், இப்படி இருக்கா, நானும் பழகி கொண்டேன். அப்படி இருந்தா என்ன? ஓ வேதம் என்ன சொல்றது தெரியுமா? புருஷன்மாரே நீங்கள் விவேகத்தோடு, என்னத்தோடு? விவேகம் என்ன தெரியுமா? இன்டெலிஜென்ட். எனக்கு இவ்வளவு காலம் அது கிளிக்கா இல்ல. நான் இந்த முறை கண்டிக்க போயிருந்த பொழுது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அதை சொன்னார், உங்களுக்கு தெரியுமா நம்ம இன்டெலிஜென்டா தப்பிக்கொள்ளணும், அவளுகளோட பிரச்சனைப்பட்டோம்னா நம்ம நித்திய ஜீவனையே இழந்துருவோம். ஏன்? ஓ அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்ப நாங்க மிகவும் அவதானமாக நாங்க இருக்க வேண்டியது இருக்கு. அவங்க சத்தம் போடுவாங்க, நாங்க பேசாம இருக்கோம். இவர் ஜெபிபுரர் வீட்டுல எப்படி என்று தெரியாது. அவர் மனசுல நினைக்கிறவர், நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர், நானும் அப்படித்தான். என்ற மனுஷி பார்க்கத்தான் அப்படியே அமைதியா அப்படியே தேவதூதன் போல இருக்கிறாங்க. ஆனா அவ போடுற ஆட்டம் இருக்கே, சோ நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல நாங்க திருப்தி அடைவோம். நமக்கு கொடுத்திருக்கிற வீட்டுல நாங்க திருப்தி அடைவோம். நமக்கு கொடுத்திருக்கிற மோட்டார் பைக்ல எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நாங்க இல்லையா, நான் உங்களுக்கு சொல்லி நன்றி உள்ளவர்களா இருங்கள் என்ற செய்தி. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் என்ன செய்யட்டா? நன்றி சொல்லுவோம். அது நிறைவா இருந்தாலும் நன்றி சொல்லுவோம், குறைவா இருந்தாலும் நன்றி சொல்லுவோம். சாப்பிட்றதுக்கு காசு இல்லாட்டி நன்றி சொல்லுவோம், காசு இருந்தாலும் நன்றி சொல்லுவோம். அப்ப ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்ததற்கான நோக்கத்தை இன்றைக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்க, சரியா?
நாங்க இனிமேல் நாங்க சொல்லாதிருப்போம். என்ன, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆனா ஈசாக்க ஆசீர்வதித்ததுக்கான நோக்கம் வேற. என்னது நோக்கம் வேற. நாங்க அதை முதல்ல அறியணும். ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதை அறியணும். ராஜா கேட்டார் என்றுக்காக ராஜா கொடுத்தார், அதுக்காக நாங்களும் கேட்கலாம் இல்லை. ஏன் ராஜாவை கொடுத்தார், எந்த நிலையில ராஜாவை கொடுத்தார், ஆசீர்வதித்தார், எந்த நிலையில ஆசீர்வதித்தார், நல்ல முழுமனதோட சந்தோஷமா ஆசீர்வதித்தாரா இல்லையா? சும்மா நம்மளே யோசிப்போமே, இந்த பூமியில இருக்கிற நாங்களே, எங்கட பிள்ளைகள் ஒரு விஷயத்தை கேட்குது, நாங்க என்ன சொல்றோம், இப்போதைக்கு வேணாம் மகன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போதைக்கு காசு இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லுவோம். கரைச்சல் கொடுக்கும் பொழுது என்ன செய்வோம், இந்த அப்படி இல்லை நாங்க கொடுக்குறேன், இல்லை நாங்க இந்த அங்க மகன் அப்படியா கொடுக்குறேன், நாங்க இன்னும் செய்யட்டுமப்பா, கொஞ்சம் சும்மா அறிக்கட்டும். நம்மட அவ இருக்கிறா, அவ இந்த நேரமும் ஏதாவது ஒன்று இழுத்து கொண்டே இருப்பான். அப்ப என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, அவளுக்கு ஏதாவது கொடுத்து பேசாம ஒரு இடத்துல இருத்தாட்டும், இல்லைன்னா அவள் தவண்டும் இல்லை, ஊர்ந்து அங்க இங்கெல்லாம் பொருட்களை எல்லாம் இழுக்கிறாள். சரிதானே? அப்ப நாங்களே அப்படி இருக்கக்குள்ள தேவனும் அப்படித்தான். நாங்க தேவ செயல் தானே, தேவ ரூபம் தானே, கர்த்தருடைய ரூபம் தானே, அந்த குணாதிசயம் தான் வெளிப்படும். ஓகே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சரிதானே?